பள்ளிவாசலுக்குள்ள வரும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என கூற வேண்டுமா? இதை மார்க்கம் சொல்லியிருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். பொதுவாக பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது நாம என்ன ஒழுங்குமுறைகளை பேண வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிற போது, பள்ளிவாசலுக்குள் ஒருவர் நுழைகிற போது அல்லாஹும் அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்க, இறைவா உனது அருள் வாயில்களை எனக்காக திறந்து வை என்கிற அந்த பிரார்த்தனையோடு நாம் உள் நுழைய வேண்டும் என்கிற ஒழுங்குமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருகிறார்கள் ஒழிய, நாம பள்ளிவாசலுக்குள் வருகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லணும் என்கிற அடிப்படை இல்லை. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, எந்த இடத்திலேயும் நாம சில ஆட்களை பார்க்கிற போது நாம் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்காக சலாம் சொல்வது தப்பு இல்லை. அதை மார்க்கம் சொல்லுகிறது, வலியுறுத்துகிறது. அதை இருக்கிறதிலேயே சிறந்த காரியமாக, இஸ்லாத்தில் மிகச்சிறந்த காரியமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இப்ப இதை நாம செய்யணுமே ஒழிய, இப்ப பள்ளிவாசல் யாருமே இல்ல, இந்த பள்ளிவாசலுக்குள் நாம் நுழைவதற்காக வேண்டி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லணுமா அப்படின்னா அப்படி சொல்ல வேண்டியது இல்ல. பள்ளிவாசலுக்குள் நுழைகிற போது அல்லாஹும் அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்க என்கிற அந்த வாசகத்தை நாம் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்லி தருகிறது. அப்ப எங்க சலாம் சொல்வதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வீடுகளில் நுழைகிற போது அல்லாஹுவின் திருமறை வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. 24வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனம், ஃபஇதா தகல்தும் புயூத்தன், நீங்க வீடுகள்ல நுழைகிற போது ஃபசல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹியத்தம் மின் இந்தில்லா, அல்லாஹ்விடமிருந்து அந்த பாக்கியமிக்க தூய்மையான காணிக்கைக்காக வேண்டி உங்கள் மீதே நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இப்ப நம்ம வீடுகள்ல நுழைகிற போது அங்கு ஒரு அம்சமாகவே, எப்படி வீட்டை விட்டு நாம செல்கிற போது சில ஒழுங்குமுறைகளை மார்க்கம் சொல்லி காட்டுகிறதோ, சில வார்த்தைகளை நாம சொல்லி செல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறதோ, பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் பொழுது நாம என்ன இந்த மாதிரியான அல்லாஹும் அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்க என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்திருக்கிறார்களோ, அது மாதிரி நாம் நம்முடைய இல்லங்களுக்குள் நுழைகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாமே இறைவனுடைய அந்த தூய்மையான காணிக்கை, இறைவனுடைய அந்த பாக்கியமிக்க அந்த காணிக்கையை பெறுகிற முகமாக நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே மாதிரி குறிப்பாக அடுத்தவர் வீட்டிற்கு நாம் செல்வதாக இருந்தால் கட்டாயமாக நாம் சொல்லியாகணும். அதை நாம் சொல்லி அவர்களிடத்தில் முறையாக அனுமதி பெற்றுத்தான் நுழைய வேண்டும் என்பதை 24வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனம் சொல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத வேறொரு வீடுகளுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் நீங்க அங்க ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அவர்களிடத்தில் முறையாக அனுமதி பெற்று நீங்கள் சலாம் கூறாமலே தவிர நீங்கள் நுழையக்கூடாது என்று அல்லாஹ் ஒரு உத்தரவு பிறப்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறையும் படுத்துறாங்க. 3 தடவைகள் நீங்கள் அந்த அடுத்த வீட்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்கு 3 தடவைகள் நீங்கள் சலாம் சொல்லி அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை, பதில் சொல்லவில்லை, அல்லது திரும்ப போக சொல்கிறார்கள் என்று இருந்தால் நீங்க உங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பிவிட வேண்டும், அங்கு நீங்க மீறி செல்லக்கூடாது என்கிற அந்த ஒழுங்குமுறையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இப்ப இந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ளணுமே ஒழிய, பள்ளிவாசல்ல நாம் நுழைகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதை அல்லாஹ்வின் தூதர் சொல்ல, அங்க ஆட்கள் இருந்தா நாம சொல்லிக் கொள்ளணும். சாதாரணமாக வேண்டி நாம சொல்ல வேண்டியதில்லை. அங்கு சொல்ல வேண்டிய அந்த வாசகத்தை அல்லாஹும் அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்க என்கிற வார்த்தையை சொல்லிக் கொள்ளணும். வீடுகள்ல நாம் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.